ஸோ ஹை கைஸ், என்னோட வாய்ஸஸ் உங்களுக்கு நல்லா கிளியரா கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஸோ ஹை கைஸ், எல்லாத்துக்கும் நல்லா ப்ராப்பரா விஷுவலா தெரியுதா? ஆடியோல கேக்குதா? எல்லாம் பேக்ரவுண்ட்ல எதுவும் ஆக்சஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேஸ் தெரியும். ஓகே, பேக்ரவுண்ட்ல எதுவும் ஆக்சஸ் இருக்கா? ஸோ இப்போ நம்ம லைவ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கனெக்டாக தான் இருக்க போகுது இந்த லைவ் செக்ஷன் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம ஒரு ஊரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே டெய்லியுமே நம்ம ப்ரீ மார்க்கெட்லயே டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் ரீசன்ஸ்னால நான் போட முடியறது இல்லை. ஸோ இப்போ அதனால நான் டெய்லி வீடியோ போடுறேன். பார்த்தீங்களா, ஃபாரெக்ஸ் பண்ணி டெய்லி வீடியோ போடுறேன். அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் கோல்டு அனலைஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஓகேங்களா? கோல்டு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது, நான் வந்து டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போறது நம்ம மார்க்கெட். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட்ல ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 1னா நம்மளோட நிஃப்டி, இண்டெக்ஸ் நம்பர் 2னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? அப்படி வச்சு ஒரு டேர்ம்ஸஸ் தான் நான் சும்மா பேசலாம், காட்டாம சும்மா இதுக்கு வந்து 200 பாயிண்ட் சப்போர்ட், ஸோ 300 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அந்த மாதிரி நான் சும்மா ஓவரலா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் போக மெசேஜஸ்ல நான் போட ட்ரை பண்றேன். ஸோ இதான் போட போறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ்ல நான் டெய்லி வீடியோ போடுறதுல கோல்டு அனலைஸ் பண்ணேன். ஸோ கோல்டு அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்ததா நம்ம மார்க்கெட்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் நம்பர் 1 அப்படின்னா நெஃப்டி, இண்டெக்ஸ் 2னா பேங்க் நிஃப்டி. அதெல்லாம் நான் ஓரளவு சொல்ல நீங்க அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க, அப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீசெஷன் எப்படின்னா அதுல மார்க் பண்ணுங்க, மொபைல்ல கேளுங்க. இல்லைன்னா மொபைல்லயே ஸ்கிரீனை ஸ்லிப் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வேலை மாதிரி தான் தெரியும், பட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் எப்பயும் போல நம்ம எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. தென் செகண்ட் வந்து ப்ரீவியஸ் வீக் என்ன நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீக் என்ன நடந்துச்சு, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது, இது எல்லாமே சரி டிஸ்கஸ் பண்ணலாம். தென் ஃபைனலாக உங்களோட டவுட்ஸ் போத் ஃபண்டமெண்டலாலும் சரி, நம்ம கோர்ஸ் டவுட்னாலும் சரி, தென் டெக்னிக்கலா நம்ம ஃபைனலா எல்லாம் பார்க்குற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீக் என்ன நடந்துச்சு பார்த்துருவோம். ப்ரீவியஸ் வீக் நம்ம எஃப்டி, பேன் எஃப்டி, எஸ்ஓ எல்லாமே பெருசா பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, எப்பயும் போல தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் வந்து எல்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. தென் டவுனே ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்போம். என்ன டவுன் வந்து கொஞ்சம் வேகமா வந்துருச்சு. ஸோ அதனாலதான். ஓகேங்களா? பரவாயில்ல, இப்போ நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஆகுது. அடுத்த சப்போர்ட்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம டேரக்டா பார்த்துலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. தென் பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ருப்பியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 88 ருபீஸ் வரைக்கும் போச்சு. ஐ திங்க் ப்ரீவியஸ் வீக் மண்டே நினைக்கிறேன். ஸோ 88 வரைக்கும் போச்சு. அங்க போன உடனே சடன்ல ஒரு டிராப் நடந்துச்சு ஒரு 2 or 3 டேஸ்ல. கிட்டத்தட்ட 88 போனது 86.5 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்த நியூஸ் பொறுத்தளவு ஒரு $20 பில்லியன். ஓகேங்களா? அப் டு $20 பில்லியன் வரைக்கும் ஆர்பிஐ வந்து டாலர்ஸை வித்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இப்ப நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கா, இந்த டாலரை விற்கிறது அப்படின்னா என்னன்னு புரியாம இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பா நிறைய டவுட் இருக்கும், இருந்தா சொல்லுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி. ஆர்பிஐ டாலர் விற்கிறாங்க, இருக்கு ப்ரோ, அதனால நம்ம அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலா டாலர் விற்கிறன்றது எப்படி அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஓகேங்களா? இப்ப நம்மளோட ருப்பியோட சப்ளை வந்து அதிகமாச்சுன்னா அதோட மதிப்பு கம்மியாகும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சப்ளை அதிகமாச்சுன்னா விலை, எந்த ப்ராடக்ட் விலைனாலும் கம்மியாகும். டிமாண்ட் கூட கூட தான் அந்த விலையோட ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ
அதே மாதிரி இப்ப ஏன் இந்தியனோட ருப்பி வந்து கம்மியாயிட்டே இருக்கு? டாலர் 1 ருப்பி ஈக்குவல் டு 80 ருபீஸ் 90 ருபீஸ் ஏன் போகுது அப்படின்னா டாலரோட சப்ளை வந்து இந்தியாவுக்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அது ஒரு காரணம். இப்ப அப்படியே ஆப்போசிட் திங்க் பண்ணி பாருங்களேன். எப்பப்பெல்லாம் டாலரோட சப்ளை வந்து இந்தியாவுக்கு அதிகமா இருக்கோ அப்பப்பெல்லாம் டாலரோட மதிப்பு கம்மியாகுமா? சோ அப்ப அதனால நம்ம இந்தியன் ருப்பி வந்து 90 ரூபால இருந்து 80 ரூபா வரும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? இதான் சின்ன சப்ளை அண்ட் டிமாண்ட். தென் டாலர் வந்து எப்படி விக்கிறாங்க? ஆர்பிஐ வந்து டாலர் வந்து எப்படி விக்கிறாங்க அப்படின்னா 2, 3 விஷயங்கள் விக்கிறாங்க. ஒண்ணு எஃப்ஐ வந்து வித்துட்டு வெளில போறாங்க. ஒரு காரணம். ஓகேங்களா? அவங்க வித்துட்டு வெளில போறாங்க அப்படின்னா, இப்ப எஃப்ஐ வந்து நம்ம நாட்டுக்கு வராங்க அப்படின்னா, சோ அவங்க வந்து ருப்பிய மாத்திட்டு தான் வரணும். ஓகேங்களா? ருப்பிய மாத்திட்டு தான் மார்க்கெட்ல போடணும். அதே மாதிரி வெளியில போகும்போதுல நம்ம ருப்பி வந்து அவங்க டாலரை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வெளில போவாங்க. சோ அதனால ஓகேங்களா? எஃப்ஐ செல் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ருப்பி இருக்கும். ஓகேங்களா? ருப்பிய ஆர்பிஐ கொடுப்பாங்க. ஆர்பிஐ அப்படி டாலரா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது மாதிரிதான் எஃப்ஐ வித்தாங்க அப்படின்னா இந்தியனோட ருப்பீஸ் வந்து உங்களுக்கு அதிகமா உள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஓகேங்களா? ஸோ எஃப்ஐ வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ருப்பீஸை அவங்க டாலரை கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ருப்பியோட சப்ளை அதிகமாயிரும், டாலரோட டிமாண்ட் வந்து கூடிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஆர்பிஐ வந்து விற்கிறாங்கன்றது. இன்னொன்னு நம்ம ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ எஃப் அண்ட் ஓ மார்க்கெட் அந்த மாதிரி விஷயம் தான். அவங்களும் ருப்பி வந்து ஷார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டாலர் இருக்கு பாத்தீங்கன்னா டாலர் வந்து ஆர்பிஐ ஷார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அதோட வேல்யூஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்படிதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பில்லியன் டாலர் வந்து ஆர்பிஐ செல் பண்ணிட்டாங்க. அதனாலதான் 88ல இருந்து 86.5 வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம ருபீஸ். ஸோ அதனாலதான். தென் வேற பெரிய மூமெண்ட் வந்து இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஸோ மோடி போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது பெருசா இப்போதைக்கு எதுவும் இம்பாக்ட் தெரியல. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீக் பொறுத்தளவு இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த நெக்ஸ்ட் வீக் பொறுத்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ மறுபடியும் நம்ம ப்ரீ மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போட போறோம் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? கோல்டுக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு ஸ்பீக்கர் நம்ம போட போறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் முடிஞ்ச நம்ம டெலிகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணி போடுறேன். ஸோ டெலிகிராம் லிங்க்கும் நம்ம குரூப்ல இருக்கும். செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. டெக்னிக்கல் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஃபண்டமெண்டலா எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம வந்து கோல்டு எடுத்துக்கோங்க. கோல்டு, பிட்காயின், இந்தியன் மார்க்கெட்டு, ஓகேவா? எல்லாமே நல்ல கனெக்டிவிட்டி ஆனாலும் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒரு 20% கரப்ஷன் நம்ம பார்க்கலாமா இந்தியன் மார்க்கெட்ல? அதாவது இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அகைன் 20% கேக்குறீங்களா? இல்ல ஹைல இருந்து 20%? ஹைல இருந்து 20% கேக்குறேன். எதனால நான் அந்த டவுட் கேக்குறேன் அப்படின்னா, கோல்டு வந்து மேக்சிமம் வந்து இப்போ வந்து நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணுச்சு. ஓகேவா? இப்போ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆல் டைம் ஹை போகாம, ஓகேவா, அந்த ஆர்டர்ல ஆல் டைம் ஹை பிரேக் கிரியேட் பண்ணுச்சுல, அதே ஆல் டைம் ஹைல லோ டைம் ஃப்ரம் ஒரு 4 ஹவர்ஸ்ல பார்த்தா கூட தெரியும், கரெக்டா ஒரு ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணிட்டு கீழே இறக்கிருக்கான். மார்க்கெட்டை இறக்கிட்டு இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறான் கீழே. சரி, ஆல் டைம் ஹைல இருந்து வந்துகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பிட்காயினை பாத்தீங்கன்னா சைடு வைஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்ப மூணுத்துக்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி என்னது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி எல்லா மார்க்கெட்டும் டவுன்ல இருக்கிற காரணத்தினால, இந்தியன் மார்க்கெட் டவுன்ல இருக்கு, அதே மாதிரி எல்லா மார்க்கெட்டும் டவுன்ல இருக்கிற காரணத்தினால பிட்காயின் அன்டிசிஷனல் மூவ்மெண்டா இருக்கு. கீழேயா மேலையா அப்படிங்கிற அந்த அன்டிசிஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து கோல்டும் அன்டிசிஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கா? என்னோட கேள்வி. நான் கேட்கற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஸ்டெடியான பாதையில போக முடியல. என்ன காரணம் அப்படின்னா, ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் எந்த நேரம் என்ன செய்வாருங்கிறத யூகிக்க முடியாதனால மக்கள் குழப்பத்துல இருக்கிறதுனாலதான் அந்த சைட்வைஸ் உருவாகுதோ அப்படிங்கிற பாசிட்டிவ். அதாவது மக்களை இன்னும் குழப்பி விடுறதுக்கு தான் இன்ஸ்டிடியூஷனல் இந்த மாதிரி ஒரு வித்தையை கையாளுறாங்க
அப்படின்னு என்னோட தாட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா அவ்வளவுதான் ப்ரோ. ட்ரம்ப் வந்ததுல இருந்து தான் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கு. தென் நீங்க சொன்னது அவ்வளவுதான். இதேதான் மார்க்கெட் இப்ப கரண்ட் சென்டிமெண்ட் வந்து அவர் என்ன அடுத்த டிசிஷன் மேக் பண்ணுவார் தெரியாம தான் எல்லாமே ஒரு சைட்வேஸா இருக்கு. பிட்காயின் ஈவன் அதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஏன் அந்த மாதிரி சைட்வேஸா இருக்கு அப்படின்னா, அவர் இன்னைக்கு ஒன்று சொன்னாரா நாளைக்கு ஒன்று செய்யறாரு. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு கண்ட்ரில 25% இன்க்ரீஸ் பண்ணுவாருன்னு சொல்லி டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. ஐ திங்க் லண்டன் நினைக்கிறேன். தென் அதே இது அடுத்த நாள்லயே என்ன சொல்லிட்டாரு, இல்ல நாங்க ஒரு மாசம் கழிச்சு தான் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ உடனே உடனே சேஞ்ச் பண்றது, உடனே உடனே ஒரு பெரிய நியூஸை ரிலீஸ் பண்றது, அந்த மாதிரி பண்றதுனால ஒரு இன்டெசிஷன் மூமெண்ட்ல தான் இருக்கு. தென் ஈக்குவலா சொல்ல போன அப்படின்னா நம்ம கோல்டும் பொறுத்தளவு அதோட கேரக்டரே அந்த மாதிரி தான் கரெக்டா தான் ஆல்டைமேக்கு தான் போகணும். பட் இது என்ன அப்படின்னா கீழே மறுபடியும் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி அதோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அதோட கேரக்டர் வந்து பிரேக் ஆயிருக்கு கோல்டுல பொறுத்தளவு. ஸோ மேபி இதுல வேற ஒரு கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஸோ இவ்வளவுதான் bro. நீங்க சொன்ன விஷயம் தான் கரெக்ட் தான். அதுலதான் ப்ரோ ஹெல்த், அதாவது WHO வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா வந்து இவங்க டேரிஃப், ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடுறாங்க சரியா, ஓகே. ஃபண்டமெண்டல் அடிப்படையில் பார்த்தா அவங்க வந்து ட்ரம்ப்பே அறிவிச்சிருக்காரு இந்தியா வந்து ஒரு டாக்ஸ் டெரரிசம் கண்ட்ரின்னு அறிவிச்சிருக்கிறாரு, ஓகேவா. ஒரு நார்மலா அவர் ஒரு பப்ளிக் பேட்டியில வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்தியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவோட எஜுகேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி இந்தியாவோட பொருளாதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாம் கேட்கும்போது அவர் இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் டாக்ஸ் விதிப்பேன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் WHO வந்து விளக்கம் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, WHO நீங்க டேரிஃப் போட்டு எல்லா நாட்டுல இருந்தும் டேரிஃபை போட்டு நீங்க வரியை அதிகப்படுத்துனீங்கன்னா இங்க உள்ள ஆல்ரெடி மருத்துவ செலவு அதிகமா இருக்கு, இங்க உள்ள மருத்துவ செலவை ஈடுகட்டுறதுக்கு நம்மளால முடியாது. அப்போ அந்த மருத்துவ செலவை ஈடுகட்டுறதுக்கு நம்ம எல்லா பொருளோட வரியையும் நம்ம கூட்டணும். அப்போ அமெரிக்கன் மக்கள் அமெரிக்கன்ல வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ ட்ரம்ப் இதெல்லாம் வச்சுதான் அந்த டேரிஃபை 1 மந்த்துக்கு முன்னாடி நான் டேரிஃப் போட போறேன்னு சொல்லி அறிவிச்சாரு. 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த WHO இந்த அறிவிப்பு வெளியானோன்னா அந்த டேரிஃபை நிப்பாட்டி வச்சுட்டாரு, ஓகேவா. ஆனா இவ்வளோ பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன், ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ட்ரம்ப் இது தெரியாமலே இருக்கும் அவருக்கு. அப்ப அவர் என்னமோ அடுத்த இது புஷ் பண்ற மாதிரி தான் என்னோட அடுத்த இது ஏதோ ஒரு பெரிய மூக்கு அப்போ டவுனும் அது மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணும். ஏதோ ஒரு அடுத்த மூவுக்கு வந்து அது கண்டிப்பா வந்து புஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்ல அவங்க நடந்துக்கிறத பொறுத்து. ஏன்னா இப்படிதான் வந்து 1979 ஒரு சம்பவம் நடந்துச்சு சரியா. அதாவது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், கோல்டு வந்து பேக்கப் ஆகாது அப்படின்னு சொல்லி தற்காலிகத்துக்கு மணில இருந்து நான் நீக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சு சரியா. அந்த சமயமும் டாலரோட மதிப்பு இறங்கல, ஓகேவா. இப்பவும் டாலரோட மதிப்பு இப்பவும் இறங்கல. அப்போ ரெண்டுக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி என்னன்னா, அதே மாதிரி அவங்க மறு அறிவிப்பு ஏதாவது ட்ரம்ப் வெளியிட்டாங்கன்னா சடனா மார்க்கெட்டு ஒன்று பூம் ஆகணும், இல்லைன்னா செல் ஆகணும். இதுதான் என்னோட கருத்து. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரம்ப்பும் இந்த ஹெல்த் ஆர்கனைசேஷனும் கொடுத்த அறிக்கையின்படி வந்து ட்ரம்ப் அதனாலதான் வாபஸ் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் சொல்றேன், முன்வைக்கிறேன். இதனால கண்டிப்பா மார்க்கெட் வால்டிலிட்டி இன்னும் கொஞ்ச நாள் வாட்ச் பண்றது நல்லதுன்னு என்னோட. ஏன்னா நம்மளோட ஸ்மால் கேபிட்டலை வச்சு நம்ம வந்து 1 லேக் 2 லேக் வச்சு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து இப்போ உள்ள பொசிஷன்ல கண்டிப்பா கொண்டு வர முடியாது. கரெக்டா ப்ரோ நான் சொல்றது? நீ சொல்ற எல்லாமே கரெக்டா தான். பட் எல்லாமே அது கண்டிப்பா பெரிய மூவ் பண்ணி தான் அவர் வெயிட் பண்றாரு, அதுதான் இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ ஒரு பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சதான் அந்த சொல்றேன், இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ்குள்ள வந்துடும். அது எதனால வரும்னா இன்ஃபிளேஷனால தான். மார்க்கெட் ஒரு கிராஷ் ஆகுதுன்னா இன்ஃபிளேஷன் தானே. ஸோ இன்ஃபிளேஷனால தான் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க ஒரு ப்ராப்பரான கேரக்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எதுலையுமே பெருசா ட்ரேட் எடுக்க முடியாது. இப்ப ஆக்சுவலா நெஃப்டி வந்து 22,800 அந்த ரேஞ்சில் எடுக்கும்போது தான் நான் சொல்லிட்டு இருப்பேன், அது ப்ராப்பரான பையிங் கேரக்டர் கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு 2 வீக்ஸ் மேலே நான் சொல்லியிருப்பேன். பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லை, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருப்பேன். தென் அன்னைக்கு வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடன்லி ஃபால் ஆயிருக்கும். ஸோ அது என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா டெக்னிக்கல் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா
நீங்க தப்பிச்சுக்கிருவீங்க அப்படின்றது இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் என்னைய பொறுத்தளவு நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி தான் அவாய்ட் பண்ணிடுங்க ட்ரேடிங்ஸை. ஸோ அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவல் ஆஃப் ரிஸ்க்கை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 500 ரூபா 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி சின்ன லெவல் ஆஃப் ரிஸ்க்கை மட்டும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாம ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்லயே நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதோட மூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அப்டேட் பண்றோம் எப்படி இருக்க போகுது. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா கமால நோன் டைப் பண்ணுங்க. நம்ம எப்போ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். கோல்ட பாருங்க ப்ரோ. எனக்கு பார்த்துருவோம் bro, பார்த்துருவோம். மண்டே எப்படி ப்ரெடிஷன், உங்களோட ப்ரெடிஷன் அப்படின்னு பாருங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நான் யாருக்கும் ஃபண்டமெண்டலா எதுவும் டவுட்ஸ் இல்லையா? இல்லைன்னா நோன் டைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ப்ரோ ஃபண்டமெண்டல்னாலே என்னன்னு சொல்லு ப்ரோ ஃபர்ஸ்ட். ப்ரோ கேக்கா? கேக்குது ப்ரோ. ஃபண்டமெண்டல்னாலே என்னன்னு சொல்லு ப்ரோ ஃபர்ஸ்ட். இப்ப ஃபண்டமெண்டல்னா லைக் இப்ப டேரிஃப் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, டாக்ஸை டிக்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருந்து வெளியில போச்சுன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் ஃபண்டமெண்டல். தென் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாங்க, நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு. ஸோ இதெல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் தான். அதாவது ஒரு நாடுக்கு வந்து ட்ரேட் பண்றது எப்படி பண்றாங்க, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பை அண்ட் செல்லிங் என்ன மாதிரி பண்றாங்க, இது எல்லாமே சேர்த்து ஃபண்டமெண்டல் இருக்கு. அப்புறம் இன்னொரு டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இருக்கு. நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்ப சிம்பிளான கேள்வி, நீங்க ஒரு கம்பெனி ப்ராஃபிட் சம்பாதிச்சா மட்டும் தான் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண நினைப்பீங்க. லாஸ் வந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண வேணாம் தான் நினைப்பீங்க. அதே மாதிரிதான், அதுதான் ஃபண்டமெண்டல், அடிப்படையான விஷயம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க சொல்ற ஸ்டாக்கை ஸோ ஆர் டெக் எதனாலும் கரன்சி பேர் எதனாலுமே கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரேடிங் வியூ மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு பார்க்க சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம், கமெண்ட் பண்ணி வைங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக், கரன்சி பேர், இண்டெக்ஸ் எதனாலும் ஓகே. இன் ட்ரேடிங் வியூ இருக்க மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. பிட்காயின் க்ரூட் ஆயில் பாரு ப்ரோ. பார்த்துடலாம் ப்ரோ. கொஞ்சம் கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கும் ப்ரோ, ஏன்னா மறந்துடுவேன், அதனால தான். ஓகேங்களா? ஸோ ஃபாரெக்ஸுக்கு எல்லாமே ஐசிடி, எஸ்எம்சி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரோ. ஓகேங்களா? எல்லாமே அதுதான். தென் டவுட்ஸு இருங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம். மெயினானது கேரக்டர் அனாலிசிஸ் ப்ரோ. ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டை பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக கோல்டை பொறுத்தளவு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில். அந்த வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலையும் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு வரைக்குமே நான் 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜி நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். பட் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மொத ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க, அந்த இடத்துல என்ட்ரி ஆகணும். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு டிபி எவ்வளோ தூரம்னா இவ்வளோ தூரம் போகணும். ஆக்சுவலாக 3024 வரைக்கும் போகணும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இப்போ ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, அப்போ வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அதனால தான்
கொஞ்சம் நானே சொல்லியிருந்திருப்பேன் கோல்டு வந்து ரொம்ப தடுமாறுது அப்படின்ற மாதிரி. தென் இதுவும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் இங்க இருந்து கீழே வரும் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் பையிங்க்கும் செல்லுங்கும் போகுது. பட் இந்த இடத்துல ஒரு செல்லுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கூட ஆக்சுவலா இல்ல இந்த இடத்துல. ஓகேங்களா? அந்த கேரக்டர் அனாலிசிஸ் சொல்லி ஒரு அனலைஸ் இருக்கு. அந்த அனலைஸ் படி பார்த்தோம் அப்படின்னாலுமே இங்க ஒரு செல்லுக்கானதும் கிடைக்கல. ஸோ பைக்கு மாதிரி தான் தெரிஞ்சு பட் செல்லுக்கானதும் கிடைக்கல. ஆனா மார்க்கெட் வந்து எஸ்எம்சி அந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஆர்டர் பிளாக்ல டேப் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா இங்க இருந்து நடக்க வேண்டியதுதான். இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னா இந்த லெவல் தான் வரணும். 96 வரைக்கும் தான், 2896 வரைக்கும் தான் வரணும். ஆனா மார்க்கெட் நம்ம என்ட்ரி பிரைஸுக்கும் கீழே போய் இந்த லெவல் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் வந்து நிக்குது. அன்னைக்கு நியூஸ் வந்து வந்துச்சு ஒரு நாள். ஸோ வெனஸ்டே நியூஸ் வந்துச்சு. நியூஸ் தான் நெக்ஸ்ட் கேண்டில் இருந்து இங்க வந்து நிக்குது. ஸோ என்னைய பொறுத்தளவு ஸோ பெருசா எதிர்பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஸோ கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து 2 கேரக்டர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போதைக்கு சும்மா லைவ் ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துக்கோங்க. 78% ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறது ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்து நம்ம இந்த லோல இருந்து இந்த ஹை போட்டோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னா ஸோ 38க்கும் 50க்கும் நடுவில் இருக்கு. ஸோ அப்போ அப்படின்னா இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா 78% வர்றதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே வந்துச்சு அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எதுவும் கிடைச்சிச்சு அப்படின்னா தென் வி கோ ஃபார் த பை என்ட்ரி. பட் என்னை பொறுத்தவரை சைடு வேஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். கோல்டு இனிமேல் போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ சைடு வேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஃபெயிலே ஆகாது இந்த ஸ்ட்ராட்டஜின்றது வந்து. ஸோ வாட்டி ஃபெயில் இருக்கனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான். ஸோ மண்டே பொறுத்தளவு இந்த லெவல் 61க்கும் 78க்கும் ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ல லோவர் டைம் ஃப்ரேம் ஒரு 3 மினிட் மேக்ஸிமம் 3 மினிட்டே போதும். 1 மினிட் வேணாம். ஓகேங்களா? 1 மினிட்ல கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ 3 மினிட் 5 மினிட் அந்த 2 மினிட்ல ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் லோயர் ஹை பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. ஓகேங்களா? அப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தென் வி கோ ஃபார் த மூவ் ஃபார் அப்வர்ட்ஸ். ஓகேங்களா? எவ்வளவு தூரம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ? என்ன ப்ரோ? எவ்வளவு தூரம் இன்னும் போகும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ? மேலே போச்சுனாவா? ஆ அதான் என்னோட அதேதான் இதுல நம்மளோட இதோட கேரக்டர் வைஸ் பக்கத்துல 3024 வரைக்கும் போகணும். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு நீ இந்த லெவல் ஆஃப் ஸ்விங்கே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ப்ரீவியஸ் இந்த ஆல் டைம் இருக்கு பாத்தீங்களா, இதே இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணுங்க. தென் நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரில்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த மூமெண்ட்ஸ் மேபி கேப்சர் பண்ணலாம் நீங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா ப்ரோ, இதுல வந்து 1 மினிட்ல வந்து எப்படின்னா நமக்கு ஒரு ஓபி இருக்கு சரிங்களா. நீங்க இப்போ வந்து இப்போ பெர்சன்டேஜ்ல வந்து 78% மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் போகணும்னு சொல்லியிருக்கா. ஆமா 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 ப்ரோ. இப்போ எனக்கு அது ப்ரீவியஸ்ல ஒரு ஓபி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஓபி இருக்கு இப்படிதானே. ஆமா. ஆனா பிட்கோ வந்து நல்லா பெருசா விட்டுருக்கு. ம் ஆனா இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்துட்டு ஆனா லிக்விடிட்டி வந்து எடுத்து ஹேண்ட் பண்ணிட்டு ம் ஓகேவா. ம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் பதில் கீழே வந்துட்டு ஓகே. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மூவ் கொடுத்துட்டு ஒருவேளை நம்ம கன்ஃபர்மேஷனுக்காண்டி 1 மினிட்ல வந்து ஓபி டெஸ்ட் பண்ண வரான்னு என்னோட பெட்டிஷன். டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்து ம் எவ்வளவு தூரம் போவான்னா 2893 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் முன்ன பண்ண போகுது என்னோட ப்ரெடிக்ஷனு. நான் உட்காந்து வேற இன்வெஸ்ட் பண்ணதில்லை. ஓகே. பார்ப்போம். அதுக்கான ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாமா? சொல்லுங்க மாதன் ப்ரோ. ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. 2630 எடுங்களேன். 2630 ஏதுல 15 ஆமா, மினிட்ஸா எந்த மினிட்ஸ் ப்ரோ? 4 ஹவர்ஸ் எடுங்க. சரிங்க 4 hour நான் வேற சாட் மாத்திக்கிறேன். கொச்சன்னு இருக்கும். எனக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடு ப்ரோ. அந்த பாருங்க சடன்னா அடுத்தடுத்து ஒரே கேண்டில் கீழே போயிட்டான் அடுத்தது. ஆமா என்னோட ஆமா ஆமா. ப்ரெடிக்ஷன் அதான், நீங்க எடுத்துருந்தீங்களா? இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, எதுல நான் ப்ரோ? சொல்றேன். அதுக்கான அது எனக்கு முன்னாடியே தெரியும் ப்ரோ. நான் சொல்றேன் நான் கொஞ்சம். அது நம்ம பூபா சொன்னா தான் எதையுமே நம்புறாங்க மக்கள். நம்ம முன்னுக்கிட்டே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ப மாட்டேங்காங்க. மார்க்கெட் வந்து எப்படிதான் ப்ரோ, நம்ம என்னதான் 90% வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணாலும் எப்படியா ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் இல்ல ப்ரோ, சரிங்களா. நான் என்ன சொல்றேன், ஓகே தான் இருந்தாலும் நம்ம அனலைஸ் ஒண்ணு இருக்குல்ல. ப்ரோ இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க. போதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். 2630 எடுங்க கரெக்டா. 2630. ஆமா, சரிங்க ஒரு நிமிஷம். 2630 ஆ இருக்கு ப்ரோ. ஓகேவா. இதுல எங்க இதுல கேக்குறீங்க? எத்தனை ஆர்டர் ஃப்ளோ இருக்குன்னு பாத்துக்கோங்க. எத்தனை பேங்க் ஆர்டர் ஃப்ளோ இருக்கு இருக்கு?
இந்த லெவல் தானே கரெக்டா சொல்றீங்க? அங்கங்க டேப் ஆகும்போது சரி 2630. அதுக்கப்புறம் நீங்க இப்ப நடந்திருக்கிறதெல்லாம் எடுங்க, அப்படியே ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணுவா இல்ல இப்ப கரண்ட் சினாரி சார்ட் ஆ எடுக்கவா ப்ரோ? இல்ல கரண்ட் சனாரியா கொண்டு வாங்க. ஆ அப்படியே மெல்ல மெல்ல கரண்ட் சனாரியா கொண்டு வாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஹையர் ஹை. சரியா? ஹையர் லோ தான் வச்சிருக்கிறான். ம் எங்கேயுமே அவன் லிக்விடிட்டி ஸ்வீப்புங்கிறதே அவன் வந்து மேஜரான இடத்துல அவன் பண்ணவே இல்லை பாத்தீங்களா? ஆமா 4 ஹவர்ஸ்ல ஆமா. பாருங்க. ம் நீங்க ம் ம். ஆமா கரெக்டா ப்ரோ. ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணுங்க. எஸ் ஓகேவா? எஸ் எஸ். ஒரு அப்படிதான் பிரேக் இருக்கு. ஆஃப் ஃபிகர் பண்ணிருக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவன் எத்தனை இடத்துல லிக்விடிட்டியை ஹேங் பண்ணிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. ம். அப்ப அவன் என்ன சொல்ல வரான் அவன்? ஹண்ட் பண்றது தான் வரணும். இந்த இதே சினாரி தான் நடக்குது. இதே மாதிரி தான் அதே இப்பயும் மேல போயிருக்கு. அதேதான் ப்ரோ. இப்போ அவன் கொண்டு வந்தான்னா எங்க கொண்டு வரணும்? இப்ப லிக்விடிட்டி எங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான்? கீழே தான். ஆ இப்போ அவனுக்கு ஆல் டைம் ஹை பண்ணணும்னா அவனுக்கு என்ன வேணும்? செக்யூரிட்டி. லிக்விடிட்டி என்னது? குவாண்டிட்டி தானே அவனுக்கு. இப்போ ம் அவனுக்கு ம் பை ம். பண்றதுக்கு அவனுக்கு லாட்ஸ் தேவை. அப்போ யார் ஆமா. லாட்ஸ் திருடணும்? ரீட்டைலர். மக்களோட லாட்ஸ் தானே. ரிட்டைல் பீப்புளோட லாட்ஸ் தானே திருடணும் அவன். ம் ம். அப்ப இது வரைக்கும் அவன் லிக்விடிட்டி எடுக்காம இருந்தவன் இப்ப இனிமே வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாருங்களேன், ஹையர் லோ வச்சிருக்கான், எல்லாமே கரெக்டா வச்சிருக்கான். ஆமா. சரியா? இன்டியூஸ்மெண்ட் அவன் ஒரு பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் பண்றதுக்கு மட்டும் அவன் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். ம் ம். ஓகேவா? ஓகே. நல்லா பாருங்க, அவன் ஒரு பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் பண்றான். அவன் இன்டியூஸ்மெண்ட் எடுத்த இடத்துல எல்லாம் பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் பண்ணிட்டான். ஆனா அந்த இன்டியூஸ்மெண்ட மறுபடியும் இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட்ங்கிற ஒண்ணு பண்ணவே இல்லை அவன். ம் ஆமா. அதாவது இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் என்னன்னா பிரேக் ஆஃப் ஃபியூச்சரை, அதாவது ஒரு பிரேக் ஆஃப் ஃபியூச்சரை டவுன் சைடு இருக்கிற பிரேக் ஆஃப் ஃபியூச்சரை மறுபடியும் அந்த பிரேக் ஆஃப் ஃபியூச்சரோட லோவை மறுபடியும் லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணி கீழே வந்தா தான் அது இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்டா நமக்கு சொல்லுவோம் டெக்னிக்கல் வேர்டுல. ம் ம். எங்கேயுமே பாத்தீங்களா எங்கேயுமே ஆனா ம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல்டிமேட்டுக்கு போனவன் 2952 முன்னாடி அது அந்த 50 அந்த சனோரியாக்கு போனவன் கரெக்டா பாருங்க 100% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கான். 100% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கான் பாத்தீங்களா? 2943 அவன் ஆல் டைம் ஹை இருக்கா? ஆமா ப்ரோ. 42. ம். அவன் 100% அதுல ஃபிப்ப போட்டுக்கோங்க. 100% அவன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கான் பாருங்க. ஒரு இந்த லோல இருந்து இந்த லெவல்ல இருந்தா ப்ரோ. ஹைல இருந்து லோ போடுங்க, ஹைல இருந்து லோ போடுங்க. ஃபிப் ஆமா. தெரியுதா உங்களுக்கு? ம் ஆமா ப்ரோ இருக்கு. எடுத்திருக்கான். ஒரு லோவா பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் பண்ணாம விக்க மட்டும் விட்டுட்டு மேல தூக்கிட்டு 100% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தானா. ம் ம். மறுபடியும் 33 வந்திருக்கான். நல்லா பாத்துக்கோங்க. அந்த விக்ல ரிஜெக்ஷன் ஆயிருக்கா? ஆமா. அந்த விக் வர இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ மறுபடியும் அவன் 78 போனோம் அப்படின்னா அவன் 2920க்கு போனாதான் அவனுக்கு செல்லுக்கான குவாண்டிட்டி கிடைக்கும். ம் ம். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு கான்செப்ட்? ஆமா 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 இப்போ ப்ரோ. அவனுக்கு மறுபடியும் குவாண்டிட்டி வேணும்னா அவன் என்ன பண்ணணும்? இப்போ மேலதான் போகணும். 2920க்கு போகணும். 20க்கு போனோம். 78ன்னா 20 அப்புறம் 30 40 வரைக்கும். சரியா? 40 இல்ல 30 வரைக்கும் அவன் போனோம். அதாவது 2930 வரைக்கும் அவன் போனா அவனுக்கு அந்த ம் குவாண்டிட்டி இருக்கும். அப்போ நம்ம லோ டைம் ஃப்ரேம் போனா அங்க ஒரு ஆர்டர் பிளாக் கண்டிப்பா இருந்து தானே ஆகணும். ம். ஓகேவா? இப்போ வீக்லி நம்ம செக் பண்ண, இப்போ நீங்க அதே வீக்லி எடுங்க. வீக்லி எடுங்க. பாத்தீங்களா? ம். வீக்லில என்ன சொல்லுது? ஆமா. இன்னும் பையிங் பொட்டன்ஷியல்ல தானே இருக்கு உங்களுக்கு. மார்க்கெட் இன்னும் வந்து டவுனுக்கான பொட்டன்ஷியல் கொடுக்கல பாத்தீங்களா? ம் ம். ஸ்வீப் பண்ணிட்டு அப்போ வரணும். அவன் என்ன பண்ணுவான்? அப்போ அவனுக்கு தேவையான இதுன்னா 900 920 940 வரைக்கும் அவன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவனுக்கு குவாண்டிட்டி தேவைன்னா நமக்கு ம். லோவர் டைம் ஃப்ரேம்ல தானே நமக்கு வந்து குவாண்டிட்டி தெரியும். இல்ல ஆமா அப்படின்னா ப்ரோ. அவனுக்கு குவாண்டிட்டி கிடைச்சிட்டு அப்படின்னா மறுபடியும் அவன் கீழே இறக்கிடுவான். ம் எப்பவுமே ம். கோல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு அவருக்கு அக்ரெசிவ் வாய்ப்பு இருக்கா மூவ்மெண்ட் செல் அடிச்சாருல. ஆமா. சொல்லுங்க ப்ரோ. என்னது? ப்ரோ? அவனுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் இதெல்லாம் கரெக்ஷன் எடுத்து தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டு கேரக்டரை பொறுத்த அளவுக்கு. ப்ரோ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. கோல்டு எங்க வச்சாலும் எஸ்எல் தூக்கிடுவான். அப்படிலாம் இல்ல. ஏன்னா அவனோட அவனோட ஆஹ் கேரக்டர் அது. கோல்டோட கேரக்டர் அது. நான் நீங்க நல்லா கோல்ட்ல மட்டும்தான் பாத்துக்கீங்கன்னா நான் ட்ரேட் மட்டுமே பண்றேன். அப்பெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து அவ்வளவா இது பண்ண போகுது. ஒரு எப்படி சொல்ல, ஒரு வீக்ல ஒரு 10 ட்ரேட் பண்ண, ஒரு 2 ட்ரேடு ஒரு 3 ட்ரேடு ஹிட் ஆகும்.
கோல்டு எப்பவுமே இன்பேலன்ஸ் எடுத்துட்டு போக மாட்டான். அது மாதவன் ப்ரோக்கு நல்லா தெரியும். கரெக்டா மாதவன் ஆமா ப்ரோ? கண்டிப்பா போகும் ப்ரோ. எந்த என்ன ப்ரோ மாதன் இன்பேலன்ஸ் ப்ரோ? இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். இப்போ பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்த இடத்த அவன் ஸ்வீப் பண்ணிருக்கான் பாருங்க, மறுபடியும் டவுன் அடிச்சு செல் கேண்டிலா ஆமா. கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? ம், ம், நல்லா ம். பாத்துக்கோங்க, அவன் எப்படி செல் கேண்டிலா கொடுத்துருக்கான். அதுல நீங்க போட்டு பாருங்க ப்ரோ. கரெக்டா 4வது டச்ல அவன் உடைச்சிருப்பான் பாருங்க. கண்டிப்பா கோல்டு 4வது டச்ல உடைப்பான். எங்க எங்க ப்ரோ? அதுல மேல கொண்டு போங்க. மேல எங்கயா? 910 கிட்ட, 910 கிட்ட கொண்டு போங்க. 910. ஓகே. 910. ம். இங்க இருந்து கரெக்டா மேல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சீங்கன்னா ஆ 4வது டச்ல உடைச்சுப்பான் பாருங்க. ஆமா இங்க ஆமா. இருந்து 4 டச் உடைக்கணும் கோல்டு. கோல்டோட கேரக்டர் உங்களுக்கு புரியுதா இப்போ? ம். நடக்கிறது தான் ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த மைண்ட் அவுட்டா இருக்க டச் எல்லாம் விட்டுருங்க. மைண்ட் ம். அவுட்டா இருக்க டச்சை விட்டாலே உங்களுக்கு நார்மலா பார்த்தாலே பாருங்க, அவன் எவ்வளவு வேணும் அரைச்சு அரைச்சு மேல கொண்டு போயிருக்கான். அவனுக்கு குவான்டிட்டி ம். இல்லல்ல ப்ரோ, அதனால தானே இவ்வளவு தூரம் அரைச்சிருக்கான். ஆமா. ஆமா, நீங்க கீழே ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கீங்க. அந்த ட்ரெண்ட் லைன் எடுத்ததுக்கு அதுல பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் பண்றதுக்கு எவ்வளவு திணறி இருக்கான் பாருங்க. ம், ம். அதுக்கப்புறம் அவன் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி ஹன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒவ்வொரு ஹேண்டில் என்ன சொல்லுது நமக்கு, அவனால முடியல, மேல போக முடியலன்னு ரொம்ப அரைச்சு அரைச்சு அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சுட்டான், குவான்டிட்டியை ஹன் பண்ண வந்துட்டான் கீழே. ம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு இன்பேலன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா மார்க்கெட் வந்து இத்தனை பர்சன்டேஜ், அவன் என்னன்னா 96 பாயிண்ட், அதாவது 96 ஃபிப்புக்கு, சாரி 96 பாயிண்ட்டுக்கு கீழேயும் அவன் கீழே இறங்கியிருக்கான். அது ஃபியூச்சர்ல வந்து நம்ம கேரக்டரை பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணோம்னா 96 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்கியிருக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல. ம். இது ரெண்டே நாள்ல அவன் கரெக்டா 48 மணி நேரத்துல அவன் கீழே இறங்கியிருக்கான். ஓகே. அவ்வளவு தூரம்லாம் நான் வந்து டயத்தை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்ன வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ம், ம். அப்படி பார்க்கும் பட்சத்துல இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்ல கோல்டுக்கு. அதுதான் நான் சொல்றேன், கோல்டு எங்க வச்சாலும் நம்மளோட ஸ்டாப்லஸை தூக்கிடுவான்னு. இந்த ம். டயத்துல, இந்த மாதிரி வால்டிலிட்டி அதிகமா இருக்க டயத்துல எந்த டயத்துலனாலும் நம்ம ஸ்டாப்லஸை தூக்கிடுவான். சரியா? இப்ப ம். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகி போகல, அதான் உண்மை. ஆமா. ஏன்னா அதான் உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா பெரிய பெரிய ட்ரேடரே வந்து ரொம்ப முழிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுவோம்னு. ம், ம். அந்த அளவுக்கு கண்டிப்பா. வர்த்தகம் இன்னைக்கு மோசமா தான் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. bro. என்னோட கருத்து இதான் ப்ரோ, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. இப்போ இதுதான் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி கேட்டிருக்காங்க, நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு இதேதான். இப்போதைக்கு ஆக்சுவலா ஹாய் எதுவும் ப்ரோ. பையிங் கேரக்டரும் கிடையாது. சொல்லுங்க ப்ரோ. இப்போதான் டாபிக் போயிட்டு இருக்கா இல்ல? ஆமா ப்ரோ, இந்த 1 மினிட் நான் அதை முடிச்சுக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, என்ன பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலா இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஸோ ஈக்குவல் லோஸ் இருக்கு. ஆக்சுவலா பையிங்கான கேரக்டர் கிடையாது நிஃப்டியில. ஸோ வெயிட்டிங்கான கேரக்டர் தான். இப்போ வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா தென் நம்ம வந்து பார்க்கலாம் அதோட புஷ் வந்து மேலே போகிறதுக்கு. பட் போகிறதுக்கு கொஞ்சம் திணறும். பட் போய்த்தான் ஆகணும், ஏன்னா மேலே நிறைய ஆர்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் சைடு வேஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கீழே இது மேலே ஓகேங்களா. 20,985 தென் 22,800 அந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது கீழே வந்து ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணும். சைடு வேஸாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது 2த்துக்கு மேலே, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேப்பிடாக கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது கீழே வந்து நிஃப்டி வந்ததே கிடையாது இப்போ வரைக்குமே. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, பட் இப்போ வரல. ரீசெண்டாக ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ள அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக எலெக்ஷன் அப்போ அந்த வால்டிலிட்டி. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம், பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு எதுவும் புதுசான ட்ரேட்ஸ் வந்து எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. தென் சொல்லுங்க ப்ரோ, சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்களா? ப்ரோ இப்பதான் ப்ரோ வந்தேன் ப்ரோ, லைவ்ல தான் டாபிக் நான் போயிருக்காள், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இல்லை ப்ரோ, ஒரு 1/2 hour இருக்கு. பட் நான் ரெக்கார்ட் போட்டு தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. ஓகே ஓகே ப்ரோ. பிட்காயின் என்ன பாத்தீங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ. பார்த்துருவோம் ப்ரோ, இன்னும் நான் பார்த்துட்றேன். ஓகே ஓகே.
ஸோ இப்போ ஐஆர்எஃப்சியை பொறுத்தளவு இன்னும் க்ளோஸ் வைக்கல. 1 மந்த் கேண்டில் க்ளோஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். தென் வீக்லி க்ளோஸ் வச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த லோ கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா உடனே கீழே வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதோட கேரக்டர் வைஸ் பார்க்கறதுல. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் ஆஃப் லோ கீழே கிட்டத்தட்ட 116 கீழே க்ளோஸ் வச்சு 1 டேல க்ளோஸ் வச்சு இல்லை 1 வீக்ல க்ளோஸ் வச்சுன்னா தென் வி கோ ஃபார் த இந்த ஆர்டர் பிளாக்குக்கு உடனே வரும். அதுக்கு முன்னாடி இங்கனுக்குள்ள திரும்பும். இங்கனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அரக்கையும் ஒரு லோயர் ஹை வரும் இந்த லெவலில். தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துடும். எப்படின்னா இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப டேப் ஆகிட்டு திரும்ப கீழே வரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ லாங் டேர்ம் இது நல்லா ஸ்டாக்காக இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது. அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ திரும்ப இந்த கம்பெனி வந்து க்ரோவாக விட மாட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் இந்த லெவலில் வர சொல்லியிருந்தோம். ஸோ வெயிட் வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட 1 மந்த் லெவலில் ஐஆர்டிசியை பொறுத்தளவு 618க்கு வந்துருச்சு. 78% வந்து வரணும். ஸோ பார்க்கலாம் இந்த லெவலுக்கு இல்லை வந்துச்சு அப்படின்னா தென் வெயிட் பண்ணுங்க. எல்லா ஸ்டாக்குமே இப்போ கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஆர்டர் பிளாக் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஸ்டாக்காக எடுத்தாலும் 1 மந்த் போயிட்டீங்கன்னா ஆர்டர் பிளாக் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். ஸோ தென் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்கலையோ நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி பிட்காயினை பார்த்துருவோம் கேட்டிருந்தனால. பிட்காயின் ஃபுல்லாக ஒரே அறை தான். ஓகேங்களா? அதை பொறுத்தளவு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ட்ரெண்ட் லைனு தென் வந்து மேலே லிக்விடிட்டி கீழே லிக்விடிட்டி ஃபுல்லாக அரை தான். மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட நிறைய பேர் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் வேற வழி கிடையாது. இந்த டைம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே அப்படிதான், ஒரு 10-15 நாளாவே இப்படிதான் இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு ப்ரோ. கன்சால்டேஷன் தான் உள்ள போயிட்டு. அதேதான் ப்ரோ. ஸ்கேல்பர்ஸ் தான் அதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடர் பண்ண முடியாது கண்டிப்பா. ப்ரோ ஸ்கேல்ப்ல ரிஸ்க் ப்ரோ. அது இல்ல சடனா போய் சடனா ஃபால் ஆகுது ப்ரோ. அது ஆமா, அது ஏதாவது ப்ரோ ஸ்கேல்பர்ஸை பொறுத்தளவு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல்பிங்ல இருக்கவங்களுக்கு தெரியும் பிட்காயினோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி தான். ஓகே ஓகே ப்ரோ. பட் நான் ஃபால் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. நான் இப்போ இது பெருசாக அவனால சொல்ல முடியாது ப்ரோ. ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான். இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகும். வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. வேற வழி கிடையாது. பாருங்க எவ்வளோ அரைச்சிருக்குன்னு. தென் பேங்க் நிஃப்டி. ஸோ அது நம்ம கடைசியாக நம்ம டிபி அடித்ததோட நிற்கிது. அதுக்கப்புறம் வீடியோஸ் நம்ம எதுவும் போடவே இல்லை. ஸோ அதுவும் அந்த டிமாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட டிமாண்ட்ஸ் தான் டேப் ஆகிட்டு அதுவும் ஈக்குவல் லோஸ் வச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கீழே தான் வரணும். எந்த லெவல் வரணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல் வரைக்கும் வரணும்னு அந்த லெவல் வரைக்கும் வந்துடும். மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் வீக்கில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி வருதோ இல்லையோ, பட் பேங்க் நிஃப்டி இந்த லெவலுக்கு வரணும். வந்துச்சுன்னா நல்ல ஒரு மூவ் கிரியேட் பண்ணலாம். அப்போ மட்டும்தான் பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு செட்டப் தான். பட் டெஃபினெட்லி இந்த இடத்துக்கு வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேலே போவோம். இதுலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு, நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய இன்றைக்கும் ஒரு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போய் டார்கெட் பண்ணலாம். இங்கே ஸ்விங்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மாதம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. யூஎஸ்டி ஜிபி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ.
ஓகே யூரோ ஓகே. யூஎஸ்டி. ஸோ இதுக்கு வந்து இந்த லெவல் ஓகேவான லெவல் தான். ஸோ இந்த ஆக்சுவலா அப்ப இது வந்து 78% ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் இதோட கேரக்டர் வைஸ் பக்கத்துல இந்த லெவல்ல. ஸோ இங்க ஆகுமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஆனா இம்பேலன்சஸ்லாம் இருக்கு. இந்த லெவல் வந்துச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் நைட்டு ஒரு 3:30 4 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 78%க்கு மார்க்கெட் வந்து டேப் ஆன உடனே ஒரு 3 மினிட்ஸ்ல இல்ல 5 மினிட்ஸ்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்த உடனே தென் வி கோ ஃபார் த பை. தென் அங்க வருமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஏன்னா இங்கேயும் ஈக்குவல் லோஸ் அண்ட் ஹைஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அந்த செட்டப் வந்து ப்ராப்பராக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ராப்பர் தான். இப்போ 4Rல பார்த்தோம்னா இது வந்து 78க்கும் 100% ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஸோ நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பர்சன்டேஜ்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இந்த லெவல் தான் இப்போ இருக்க கரண்ட் ஸ்விங்கில் போட்டோம் அப்படின்னா அந்த 78க்கும் 100க்கும் நடுவில் வந்துட்டு தான் மார்க்கெட் போகும். 50 மினிட்ஸை பார்த்தாலும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ப்ரோ 3 மினிட்ஸை ஒரு சின்ன பார்த்தாலும் டவுட் large ப்ரோ gap எனக்கு இருக்கு. இதுல. சொல்லுங்க ப்ரோ. கேப் அப் கேப் டவுன் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுல ப்ரோ அதெல்லாம். ஆமா ப்ரோ. நான் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த மூமெண்ட் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது ப்ரோ. ஆமா நான் வாட்ச் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். ம் அந்த கேப்பை வந்து திரும்ப அந்த அப் போயிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்ப டவுன் ஆகும். எஸ் 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 அதுதான் ப்ரோ. அது ஆர்டர்ஸை ஃபில் பண்ண வரும் லிக்யூரிட்டிஸ். அந்த கேப்ன்றது குவான்டிட்டி ப்ரோ, அவங்களோட ஆர்டர்ஸ். 100% வீக்லி அது ஃபில் ஆகுதான்னு தெரியல. பட் இந்த மாதிரி நான் 2 டைம் பார்த்துருக்கேன் ப்ரோ. ரீசெண்டா ஏதாச்சும் பார்த்துருக்கேன். கண்டிப்பா அது வரும் ப்ரோ. இந்தியன் மார்க்கெட்ல சொல்லவே தேவையில்ல, நிறைய வரும். ஸோ இது சப்போர்ட்ல தான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவு எனக்கு வந்து அதோட கேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம் ப்ரோ. இதில் ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுவும் அந்த லெவல்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல சப்போர்ட் தான் இது வந்து. ஸோ இங்கே வந்து சின்ன பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அவ்வளோதானா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டவுட்ஸ்? அவ்வளோதானா? இது மிட் கேப் ப்ரோ இது? ஆமாம் ப்ரோ, மிட் கேப் தான். பை பொசிஷன் போல இருக்குது. நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்கு. இந்த லோஸையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த லோயர் ஹைவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மேபி புஷ் பண்ணுறதுக்கு தான். நார்மல் டெக்னிக்கல் பக்கத்தில் இங்கேருந்து மேலே தான் போகணும். பட் இது கேரக்டர் அனாலிசிஸ் இருக்கு, அது எனக்கு தெரியாது இப்போதைக்கு. ஸோ ஏன்னா அதை பிரச்சனை நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான் உங்கள் டவுட்ஸ்? அவ்வளோதானா? இல்லைன்னா கமெண்ட் நோன் டைப் பண்ணிருங்க ப்ரோ. யூரோ யூஎஸ்டி சொல்லிட்டீங்களா ப்ரோ? யூரோ யூஎஸ்டி அது நான் பார்க்கல ப்ரோ இன்னும். அது சைட்வேஸ் தான் ரொம்ப. டிமாண்ட் ஒரு சப்ளை நல்லா டேப் ஆயிருக்கு. டேப் ஆயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு இது கீழே. ஒன் டே அதான் இங்கிட்ட இருந்து பார்க்கல 78% டிஸ்கவுண்ட்ல இருந்து திரும்பி இருக்கு. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. எல்லாமே வெயிட்டிங் தான். எல்லா மார்க்கெட்லயும் வெயிட்டிங் தான் இருக்கு. பட் 78ல தான். அதான் 78 திரும்பி இருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த மூவை. இங்க இருந்து ஃபிபு போட்டோம் அப்படின்னா கரெக்டா 78 திரும்பி இருக்கு. நம்ம மூவ் மிஸ் பண்ணனால வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இப்போ ஃபிபனாச்சி ரீசெட்மென்ட்டும் எக்ஸ்டென்ஷன் ரெண்டும் ஒன்று தானே ப்ரோ? அது இல்ல ப்ரோ. ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு. எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவு டிபி செட் பண்ணலாம். எவ்வளவு ஆல் டைம் ஹைல இருக்கும் போதுல எவ்வளவு ஹை போகும், எவ்வளவு லோ வரும், அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றது ப்ரோ. ஓகே ப்ரோ. எவ்வளவு தூரம் போகுன்றதுக்கு அந்த ரீட்ரேஸ்மென்ட்ல எவ்வளவு தூரம் போகும் ஆல் டைம் ஹை அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. சரி ஓகே. எல்லாத்தையும் டவுட்ஸ்லாம் ஓகே தானே? ஓகேனா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ப்ரோ சின்ன டவுட்.
சொல்லுங்க ப்ரோ. அது லாஸ்ட் டைமே கேட்டேன், என்னன்னா ட்ரேடிங் வியூல சென்செக்ஸ் எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் டிலேவா இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஆமா கேட்டிருந்தீங்க. ம். அது நான் ஸ்கிரீன் ரெக்கார்டே பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் கேட்டீங்க, ஸ்கிரீன் ரெக்கார்டே பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துட்டு இருக்கு? ஓகே, ஆக்சுவலா இதுல நான் பண்ணாததுனால எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா கேட்டு சொல்றேன் எல்லார்ட்டையும், யார்ட்டாச்சும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதுல பண்றவங்க இருந்தாங்கன்னா அந்த ஸ்கிரீன் ஓகே ப்ரோ. ரெக்கார்டே அனுப்பி விடுங்க. சரி, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஓகே ப்ரோ. சரி, ஓகே கைஸ், நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகேங்களா?